சேஷாத்ரி சுவாமிகள். ஓம் தத்புருஷாய வித்மகே சூக்ஷ்மரூபாய தீமகி தன்னோ சேஷாத்ரி பிரச்சோதயாத். மகான்கள் யோகிகள் பேச்செல்லாம் பூடகமாக இருக்கும். சட்டுன்னு அதோட அர்த்தம் புரியவே புரியாது. சேஷாத்ரி சுவாமிகள் பேச்சும் அதே மாதிரி தான். அவரை பைத்தியனுங்கிற பட்டத்தை தான் அவருக்கு கொடுத்தா எல்லாரும். ஒரு தடவை நாராயண சுவாமி சாஸ்திரிடம் கீதையிலிருந்து நான் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேளுன்னார். மாத்ருசானா மனாதானும் கஹாதி புருஷோத்தமா அகம் சந்நியாசி வேஷன போதையாமி தனஞ்சய கிருஷ்ணா. என்னை போல இருக்கும் அனாதைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு என்ன கதி சொல் அர்ஜுனா. அதற்குத்தானே நான் ஒரு சந்நியாசியாக வேஷம் தரித்து ஞானோபதேசம் செய்கிறேன். சுவாமிகள் சாது சத்திரத்தின் மேலே உட்கார்ந்துருக்கார். சாஸ்திரிகள் கீழே தாழ்வார தரையில் உட்கார்ந்துருக்கார். என்னென்னமோ புரியாத விசித்திரமான பேச்சு. நடுவில் மேலே சொன்ன அதே ஸ்லோகம். சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு பரிசுத்த பூரண சந்நியாசி. அவர் உபதேசங்கள் ஈடு இணையற்றது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாள் காலம்பரை 9 மணி இருக்கும். சுள்ளுன்னு வெயில். எங்கெங்கேயோ வெகு தூரம் நடந்துட்டோம். திரும்பிய சாஸ்திரி சாது சத்திரம் போய் சுவாமிகளை தரிசிக்க நினைச்சார். இருப்பாரோ மாட்டாரோ சுவாமிகள், அனுகிரகம் கிடைத்தாலும் அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனபோது அங்கே திண்ணையில் சுவாமி உட்கார்ந்துருந்தார். நமஸ்காரம் பண்ணினார். சுவாமி, வழியெல்லாம் நடக்கும்போது யோசிச்சுட்டே நடந்தேன். உங்களை தரிசனம் பண்ணிட்டு போனால் 1 மாத காலம் மனசு சாத்வீகமாக திருப்தியாக இருக்குது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கம் போல் குரங்கு சேஷ்டையை ஆரம்பிச்சு விட்றது. என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கோ என்று மனமுருகி கேட்டார். சுவாமி ஒன்றும் பேசலை. அவர் பேசாமல் எழுந்திருந்து போயிட்டார். மறுபடியும் அன்றைக்கி சாயந்தரம் 3 மணிக்கு கம்பத்து இளையனார் கோவில் பக்கத்தில் சுவாமியை பார்த்து மறுபடியும் நமஸ்காரம். உடனே சுவாமி, நாராயணா, காசிக்கு அப்புறமா போகலாம், இப்போ ராமேஸ்வரம் போ, உங்களோட பிரம்மகத்து தொலையும். எதுக்கு இப்படி சொல்கிறார்? ராமேஸ்வரம் போக காசு இல்லாமல் எப்படி போகிறது? இது சுவாமிக்கு தெரியாதா என்ன? சுவாமிகள், உனக்கு ராமேஸ்வரம் போகிறதுக்கு பணம் கிடைக்கும், போ போ அப்படின்னு சொல்லிட்டார். அந்த சமயம் யாரோ ஒருத்தர் பன்னீர் வாசனை தூக்கலாக இருக்குது, கம கமன்னு மணக்கும் அரைப்படி அளவு விபூதி பாக்கெட்டு ஒன்று சுவாமிகிட்ட கொடுத்தார். அதை மறுபடியும் சுவாமி தொட்டு கொடுப்பார், வாங்கிக்கலான்னு நின்றுட்டு இருந்தார். அவரோட ஆசை தான். ஆனால் சுவாமி விபூதியை பிரித்தார். அத்தனையும் தன் தலையிலேயே கொட்டின்னு விட்டார். தான் ஒரு விபூதி அபிஷேகம் பண்ணிட்டார். கீழே இருந்து விபூதி எடுத்து சாஸ்திரிகள் உடம்பு புற தடவி விட்டார். விபூதி கொண்டு வந்தவர், சுவாமி எனக்கு கொஞ்சம் விபூதி, கையை நீட்டினார். சுவாமிகள் அவரை சீப்போ கழுத ஓடு என்று அவரை விரட்டிவிட்டார். ஏன் இதற்கு இப்படி செய்தார்? யாருக்கு தெரியும்? அந்த மனிதர் சுவாமி போட்ட விபூதி பாக்கெட்டை எடுக்க குடிஞ்ச, டேய் நீ அதை தொடாத, உன்னை பாம்பு கடிச்சிடும், பேசாமல் போ என்று. என்ன ஆபத்தோ என்ன வினையோ அதை தான் வாங்கி கொண்டார். சரி நாராயணா, நீ ராமேஸ்வரம் போகலாம், போ போ சொல்லிட்டு போயிட்டார். சாஸ்திரிகளும் திருச்சிக்கு கிளம்பி போனார். அங்கே ஒரு உபன்யாசம் நடந்துட்டு இருந்தது. அங்கே உட்கார்ந்து உபன்யாசத்தை கேட்டார். தன்னோட நண்பர் கே நடேசையரை அங்கே பார்த்தார். அவர் உடனே வாங்கோ வாங்கோ எங்காத்துக்கு என்று கூறிட்டு அவரை அழைச்சிட்டு போனார். அவருக்கு நல்ல உபசரிப்பு, சாப்பாடு, தூங்க வசதியான இடம் கிடச்சிது. மறுநாள் காலம்பர் ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டார். இந்தாங்கோ வழிச்செலவுக்கு வச்சுக்கோங்கோ. கையில் ஒரு சாப்பாட்டு பை, பழம், வேஷ்டி, துண்டு, 100 ரூபாய் வெத்தலைப்பாக்கு தட்டில் வச்சு கொடுத்தார். அந்த க்ஷணம் சாஸ்திரி சுவாமிகளை நினைச்சார். என்ன தீர்க்கதரிசி, ராமேஸ்வர புண்ணிய தரிசனம் ஸ்நானம் செய்ய அருள் புரிந்த சுவாமியை நாமே கரங்கூப்பி வணங்குவோம். சாஸ்திரிகள் சுவாமிகளின் கருணைக்கு நன்றி கண்ணீர் விடாமலா இருந்திருப்பார். நன்றி, வணக்கம்.